நம்ம வெளியே வச்சுட்டு வெறும் அலசறது புழியறது மட்டும். சரிங்களா? இது வந்து எக்கோ டப் கிளீன்னா மாசத்துல ஒரு நாள் துணி பவுடர் எதுவும் போடாமல் வெறும் தண்ணியில் மிஷினை கழுவி விடணும். மாசத்துல ஒரு நாள். ஆமாம். இது வந்து பெட்ஷீட் வைக்கிறது. சரியா? பெட்ஷீட். சரியா? இது வந்து ஹைஜீனிக் ஸ்டீம்னா துணியில் கொஞ்சம் இது வரணும், ஸ்டீம் வரணும். அந்த மாதிரி துணி துவைக்கிறது. இந்த கதர் சட்டெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. இது வந்து உள்ளு டெலிகேட்டு, ரொம்ப சாஃப்டாக இருக்கிற காற்று. உள் இருக்கு இல்லைங்களா, நம்ம சுடுற துணிங்க அந்த மாதிரி இது. சரிங்களா? இது சூப்பர் எக்கோ வாஷ்னா சுடு தண்ணி இல்லாமல் துவைக்கிறது. சுடு தண்ணியே வராது இதுக்கு சுடு தண்ணியே வராது. மற்ற ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வரும். இது வந்து சுடு தண்ணி இல்லாத துணி துவைக்கிறதுக்கு தான் இந்த ஆப்ஷனு. சரியா? ஒரு சில துணிங்க வந்து சுடு தண்ணி போடக்கூடாது. போட்டிங்கன்னா வந்து என்ன ஆகுனா நூலாக வந்துடும். அதனால் சுடு தண்ணி இல்லாமல் துவைக்கிறதுக்கு தான் அந்த ஆப்ஷன் வச்சுக்கிறோம். இந்த ஃபியூச்சருக்கெல்லாம் பர்மனெண்ட்டாக ஹீட்டிங் இதாகுமா, இது நம்ம ஆஃப் பண்ணலாமா சார்? இல்லை எதுவுமே ஆஃப் பண்ண முடியாது. எதுவுமே ஆஃப் பண்ண முடியாது. இது எல்லாமே ஆட்டோ சிஸ்டம். சரிங்களா? இது டெய்லி வாஷ். தினமும் நம்ம துவைக்கிறது. தினமும் நம்ம வீட்டில் துவைக்கிற துணி தான் வந்து டெய்லி வாஷ். சரிங்களா? இது வந்து குயிக் வாஷ். இன்றைக்கி போடுற நைட்டி, இன்னர் கார்மெண்ட்ஸு நாளைக்கு போட மாட்டோம். வெறும் ஸ்மெல்லு மட்டும் இருக்கும். அதுக்காக யூட்டிலைஸ் பண்ணுறது தான் 15 மினிட்ஸ். சரியா? நம்ம இப்போ டெய்லி வாஷில் வைப்போம். இப்போ பெட்ஷீட் போட போகிறோம். பெட்ஷீட்டில் வச்சாச்சு. சரிங்களா? 2 ஹவர் 5 நிமிஷம். சரிங்களா? இதை இங்கே ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். மூடும் போது இப்படி மூடுறோம். திறக்கும் போது மட்டும்தான் இதை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். மூடும் போது இதை அப்படியே க்ளோஸ் பண்ணுறோம். சரியா? இது வந்து வாரத்தில் ஒரு நாள். வாரத்தில் ஒரு நாள் இதை திறக்கணும். திறந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ரப்பர் எடுத்து வெளியே விட்டுட்டு ஒரு பவுல் வச்சுக்கின்னு தண்ணி எடுத்துடணும். தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதில் திருப்பி மாட்டிட்டு இதை ஓப்பன் பண்ணணும். சரி, இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த அழுக்கு நூல் எதனா வந்து மாட்டி இருந்துச்சுன்னா இதில் இருக்க இதெல்லாம் வந்து மாட்டிக்கும். ஸோ இதை க்ளீன் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் இதை பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் இது தள்ளிட்டு இது அப்படியே இது க்ளோஸ் பண்ணிக்கணும். இது வாங்க. ஃபஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப்பு, ஃபோர்த்து ஸ்டெப்பு, ஃபிஃப்த்து ஸ்டெப்பு எல்லாமே இதில் இருக்குது. யூசஸ் மாடல் புக்லேயும் இருக்குது. எல்லாமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ பெட்ஷீட்டு எல்லாத்தையும் ஒதுருங்க. சர்ஃப் எக்ஸல் போட்டுங்க. சரிங்களா? மற்றபடி ஏரியல் ரொம்ப கொஞ்சம் ஹை டென்சிட்டி. சர்ஃப் எக்ஸல் தான் நேற்று தேடி பார்த்தேன். பவுடர் மட்டும்தான் சர்ஃப் எக்ஸல் வச்சுக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஏரியல். அதே மாதிரி இந்த ட்ரேவை இதில் மாட்டோம். இதை எடுக்கும் போது இது பாருங்க, இதை அழுத்தி வெளியே எடுக்கிறீங்க. இதை அழுத்தி வெளியே எடுத்து க்ளீன் பண்ணணும் இதெல்லாம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா அது எத்தனை நாளைக்கு வாரத்தில் ஒரு நாள் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் பவுடர் லிக்விட் போடலாம், இதில் லிக்விட் போடலாம். இதில் கம்ஃபர்ட் மட்டும்தான் போடணும். இதில் லிக்விடு எக்காரணம் கூட போட்டுறக்கூடாது. சரிங்களா? போடுங்க. தொடர்ந்து போடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்க. போடுங்க. எது நம்மளால் துவைக்க முடியாது அதெல்லாம் இதில் அட்வான்டேஜ். நமக்கு மிஷினில் கையில் துவைக்கிறது நார்மலாக நீங்கள் குளிக்கும் போது துவைக்கிறது ஆஸ் யூஷுவல் துவைச்சிங்க. சரிங்களா? எப்போ எது கஷ்டமாக இருந்தோ அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பாடி பெயின், ஷோல்டர் பெயின்,
ஈரப்பதம் வந்துச்சுன்னா கோல்டு ஆகுறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பவர் ஆன் பண்ணுங்கள். பெட்ஷீட் வைங்க. பெட்டிங் வச்சுட்டிங்க இல்லையா? இப்போ மிஷின் டிடர்ஜென்ட் எடுங்க. ஒரு 2 நாள் தடுக்கம் இருக்கும், அப்புறம் பழகிடுவீங்க. அது கம்மி இவ்வளோ இருக்கு. 60 மில்லி ஊற்றணும். இதில் ஊற்றி அதில் ஊற்றிட்டு ஊற்றணும். எவ்வளோ அழுக்குக்கு ஏற்ற மாதிரி. எவ்வளோ இல்லை இப்போ இதில் எவ்வளோ லெவல் போட்டுக்கலாம்? 45 65 அவ்வளோதான் ஊற்றுங்க. 60 ஊற்ற சொல்லுவாங்க. தலையை அமைதியாக கொண்டாடிரு. கம்ஃபர்ட் வேணும்னா இதில் ஊற்றிங்க இப்பயே. ஓகே சரிங்களா? ஸ்டார்டிங்கில் எல்லாமே ஊற்றிடலாம். க்ளோஸ் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் வீடியோ எடுத்தேன். இல்லை இங்கே இது ஓகே அப்படியே எடுங்க. அவ்வளோதான். தண்ணி எடுத்து உங்களுக்கு துவச்சி அலசி எல்லா வேலையும் அதை பண்ணி கொடுத்தோம். நம்ம என்ன வேலையும் நம்ம அதை செய்யணும். அது பாட்டுக்கு உங்களுக்கு அந்த வெயிட் இப்போ நம்ம வச்ச நேரத்தில் திடீர்னு கம்மி ஆகிடுச்சுன்னா, அரை மணி நேரம் கம்மி ஆகிடுச்சுன்னா, அந்த வெயிட்டுக்கு ஏற்ற நேரம் அவ்வளோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுவே கம்மியாகும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? என்னால் இது நம்ம 2 hours 4 minutes வச்சோம், அதுக்குள்ளேயே 1 hour 50 minutes ஆகிடுச்சே, ஏன் இவ்வளோ சீக்கிரம் ஜம்ப் ஆகிடுச்சு அப்படின்னா டைமிங் ஜம்ப் ஆகிடுச்சுன்னு நினைக்காதீங்க. அந்த வெயிட்டுக்கு அவ்வளோ நேரம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சென்சிங்கில் கம்மி ஆகிடுச்சு. சரிங்களா? போட்டுட்டு நீங்கள் மட்டும் மற்ற வேலையை பார்க்கலாம். சரிங்களா? மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு 2 நாள் தடுக்க வரும், அதுக்கப்புறம் பழகிடுவீங்க. சரிங்களா? போய்ட்டு விட்டுங்களா? அது கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிட்டு குட்டி பாப்பால அது நிறைய சாப்பிட்டது நிறைய பாலும் பிடிக்காது. எவ்வளோ பால் பிடிச்சிட்டா கத்தியா கத்தியா சாப்பிடுது. இப்ப பாரு சாப்பிட்ட உடனே கொரட்டா சிக்குமா. நீங்க கூட சாப்பிட்டு இந்த மாதிரி நிம்மதியா கும்பல கட்டினீங்கன்னு பாப்பா. அது பசிக்க இருக்குது இல்ல? எங்கடா பல்ல காணோம்? நான் போட்டு
இவ்வளோ நேரம் இருக்கு மாதிரி வருது.